ஆ அப்படியாப்பா? சரிம்மா சரிம்மா. இந்தாப்பா வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்தோம். இருமா ஒரு நிமிஷம். வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்தோம். வேட்டி சட்டையா? ஆ ராமராஜா? ராமராஜ். ஏன் உங்களை ரோஸ் கலரில் தானே எடுக்க சொன்னேன்? இதே நல்லா இருக்கு, இது எடுத்தான். ரோஸ் கலராக எடுத்துகிட்டு போனாக்கா 2 பேரும் மேட்சாக போகலான்னு பார்த்தாக்கா ராமராஜில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. என்ன விலை? ரெண்டும் 1350 ரூபா. ரெண்டும் 1350 ரூபாயா? நல்லா இருக்குப்பா, உங்கள் அளவு தானே? ஆமாம் ஆமாம். சொல்லுமா. அடாடா. அப்படியா? சரி, ஹெல்மெட்டு போட்டு போனானா இல்லையா? ஹெல்மெட்டு கண்டிப்பாக போடணும்ப்பா. கீழே விழுந்தாலும் தலை அடிபடாமல் இருக்கும். உடம்பு எங்கேயாவது அடிபட்டாலும் உங்களுக்கு சரி பண்ணிடலாம். அப்புறம் தலை அடிபடலப்பா? சரிப்பா சரிப்பா. அதான் அந்த ஹெல்மெட் போட்டதுனால அவனுக்கு தலை அடிபடலை. பரவாயில்ல, கை கால் அடிபட்டுருந்தா கூட சரி பண்ணிடலாம்ப்பா. நீ பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் சொல்லு, இது மாதிரி ஹெல்மெட்டு போட்டு போங்க அப்படின்னு நீ சொல்லு. உன் பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி சொல்லு. ஆமாம், அது இல்லாமல் போலீஸுக்கு பயப்பட வேணாம். நம்ம உடம்புக்காக, நம்ம சேஃப்டிக்காக நம்ம ஹெல்மெட்டு போட்டுக்கிறோம். சரியா? இனிமேட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் தவறெல்லாம் பண்ண சொல்லுறீங்க பிள்ளைங்கள. சரிப்பா. இந்த கல்யாணத்துக்காக வேட்டி சட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க ராமராஜில், அவன் பார்த்தேன். சரிப்பா. சரிப்பா, சாப்பாடு டிஃபன் ரெடி பண்ணுப்பா. சரிப்பா, நான் டிஃபன் ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்றேன், வேலையை முடிச்சுட்டு வந்து. சரிம்மா, வச்சிடவா? சரிப்பா. அப்புறம் சட்னி அரைக்க போகிறப்பா. இட்லி மாவு ரெடியாக இருக்குது. சட்னி ஒன்று அரைச்சிட்டு உங்களுக்கு இட்லி ஊற்றி தரேன். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சரிப்பா.